ஆல் இண்டியா ரேடியோ மாநில செய்திப் பிரிவு வழங்கும் ஸ்பாட்லைட். ஓமன் மன்னர் ஹைத்தம் பின் தாரிக்கின் இந்திய வருகையையொட்டி இந்தியா ஓமன் இடையேயான இருதரப்பு உறவுகளின் முன்னேற்றங்கள் குறித்து புதுதில்லி அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பான ஸ்பாட்லைட் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் இடம்பெறுகிறது. பங்கேற்பாளர்கள் முன்னாள் வெளியுறவுத்துறை அதிகாரி திரு அனில் வத்வா மற்றும் பத்திரிகையாளர் சிம்ரன் சோதி. ஓமன் மன்னர் ஹைத்தம் பின் தாரிக் பிரதமர் திரு நரேந்திர மோடியை புதுதில்லியில் சந்தித்ததையும் இருவரும் உலகளாவிய பிரச்சினைகள் குறித்து விவாதித்ததையும் நினைவூட்டி பத்திரிகையாளர் சிம்ரன் சோதி நிகழ்ச்சியை தொடங்கினார். காசாவில் மோதல் தொடர்ந்து வரும் நிலையில் இந்த சந்திப்பு நிகழ்ந்துள்ளதை எவ்வாறு நோக்குகிறீர்கள் என்றும் வெளியுறவுத்துறையில் பணியாற்றியவர் என்ற முறையில் இதன் முக்கியத்துவம் எத்தகையது என்றும் திரு அனில் வத்வாவிடம் அவர் கேள்வி எழுப்பினார். மிக முக்கியமான சூழலில் இந்த சந்திப்பு நிகழ்ந்திருப்பதாக கூறி தமது பேச்சை திரு அனில் வத்வா தொடங்கினார். மன்னர் ஹைத்தமின் வருகை, அது நிகழும் காலகட்டம் போன்றவையெல்லாம் காசா மோதலுக்கு முன்பே திட்டமிட்டவை என்று அவர் தெரிவித்தார். நம் நாட்டின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஓமனுக்கு நேரில் சென்று அழைப்பு விடுத்தபோது காசாவில் ஏதும் நிகழவில்லை என்று கூறினார். அதே நேரத்தில் காசா மோதலை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தும் நாடுகளில் ஓமன் முதன்மையானதாக திகழ்வதாகவும் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தலையிடும் அளவுக்கு நிலைமை உள்ளதாகவும் திரு அனில் வத்வா குறிப்பிட்டார். காசாவில் மோதல் முடிவுக்கு வரும்போது அங்கு தீர்வை வழங்கக்கூடிய நாடுகளில் ஒன்றாக ஓமன் நிச்சயம் இருக்கும் என்று அவர் தெரிவித்தார். இஸ்ரேலுடனும் அரபு நாடுகளுடனும் நட்புறவை பேணி வரும் காரணத்தால் இந்த விவகாரத்தில் இந்தியாவின் பார்வையும் முக்கியத்துவம் பெறுவதாக கூறினார். காசா மோதல் விவகாரத்தில் ஓமன் நாட்டின் நிலைப்பாடு முக்கியம் என்பதால் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் பெறுவதாக தெரிவித்தார். காசா பிரச்சினையில் ஓமனின் நிலைப்பாடு முக்கியம் என்றும் போரை நிறுத்த வேண்டும் என்பதில் அது உறுதியாக இருக்கிறது என்றும் திரு அனில் வத்வா சொன்னதை சுட்டிக்காட்டிய பத்திரிகையாளர் சிம்ரன் சோதி, இஸ்ரேல் மற்றும் அரபு நாடுகளுடன் ஒரு சேர நட்புறவை பேணி வரும் நாடான இந்தியா இந்த விவகாரத்தை எவ்வாறு கையாளும் என்று கேள்வி எழுப்பினார். காசாவின் தற்போதைய நிலைமையை நோக்கும்போது இந்த போர் உடனடியாக முடிவுக்கு வருமா என்ற கேள்விக்கு பதில் தெரியவில்லை என்று அவர் குறிப்பிட்டார். அதற்கு பதிலளிக்கும் வகையில் பேசிய திரு அனில் வத்வா, தற்போது இஸ்ரேல் மீது குறிப்பிட்ட அளவில் உலக நாடுகளின் அழுத்தம் பாய்ந்து வருவதாக குறிப்பிட்டார். அமெரிக்காவில் இந்த விவகாரம் தொடர்பான பார்வை மாறியதை அடுத்து இஸ்ரேலின் நிலைப்பாட்டில் உறுதியாக நின்ற அந்நாட்டின் பார்வையும் மாறியிருப்பதாக தெரிவித்தார். காசாவில் ஹமாஸ் அமைப்பினரை கட்டுப்படுத்தும் நோக்கில் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் பாலஸ்தீன மக்களுக்கு எதிரான வன்முறையாக அமைந்துவிடக் கூடாது என்பதில் அமெரிக்கா தற்போது அக்கறை காட்டுவதாக திரு அனில் வத்வா தெரிவித்தார். ஆதலால் நீண்ட காலத்திற்கு இந்த மோதலை இஸ்ரேல் தொடர முடியாது எனவும் உலக நாடுகள் அதனை அனுமதிக்காது எனவும் அவர் குறிப்பிட்டார். சுதந்திரமான இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தம் அல்லது CEPA எனும் விரிவான பொருளாதார நட்புறவு ஒப்பந்தம் குறித்த பேச்சுக்கள் இந்தியா மற்றும் ஓமன் இடையே நடைபெற்று வருவதாக தெரிவித்த பத்திரிகையாளர் சிம்ரன் சோதி, இந்த ஒப்பந்தம் இறுதிக்கட்டத்தை எட்டவில்லை என்பதை வெளியுறவுச் செயலாளர் பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் வெளிப்படுத்தியதாக கூறினார். இந்த ஒப்பந்தத்தின் முக்கியத்துவம் என்ன என்றும் இது அமலுக்கு வர நெடுங்காலம் ஆகுமா என்றும் திரு அனில் வத்வாவிடம் அவர் கேள்வி எழுப்பினார். இந்த சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தைகள் தாமதமாக தொடங்கினாலும் ஐக்கிய அரபு எமிரேட் ஒப்பந்தத்தை மாதிரியாக கொண்டு இந்தியாவும் ஓமனும் செயல்படுவதால் அதில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் நிகழ்ந்திருப்பதாக திரு அனில் வத்வா தெரிவித்தார். இம்மாதம் 9 மற்றும் 12ஆம் தேதிகளில் இறுதிச் சுற்று பேச்சுவார்த்தை நடந்ததாக குறிப்பிட்ட திரு வத்வா, டிசம்பர் மாத இறுதியில் இன்னொரு சந்திப்பு நிகழ வாய்ப்பிருப்பதாக கூறினார். இன்னும் சில மாதங்களில் ஓமனுடனான இந்த ஒப்பந்தம் முழுமையடையும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் கடந்த 10 ஆண்டு காலமாக ஓமன் மற்றும் இதர வளைகுடா நாடுகளுடன் இந்தியாவுடனான இருதரப்பு உறவு விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக சிம்ரன் சோதி கூறினார். இரு நாடுகளுடனான இருதரப்பு உறவுகள் மேம்பாடு காண்பதில் தலைமை பொறுப்பில் உள்ளவர்களின் பங்களிப்பு எத்தகையது என்றும் அது அந்த உறவை வலுப்படுத்துவதில் எப்படிப்பட்ட பங்கினை ஆற்றுகிறது என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். அதற்கு கடந்த சில ஆண்டுகளாக வளைகுடா நாடுகளுடனான தனது கொள்கைகளை இந்தியா மறுசீரமைத்து வருவதாக திரு அனில் வத்வா பதிலளித்தார். பாதுகாப்பு, வர்த்தக உறவுகள்,
முதலீடுகளில் தற்போது அதிக கவனம் செலுத்தப்படுவதாக கூறினார். இந்தியா வளர்ச்சியை கண்டு வரும் நிலையில் இங்கு முதலீடு செய்வது உகந்தது என்று வளைகுடா நாடுகள் கருதுவதாக தெரிவித்தார். அதனாலேயே சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் முக்கியத்துவம் பெறுவதாக அவர் குறிப்பிட்டார். சமீப காலமாக வளைகுடா நாடுகளுடன் பாதுகாப்பு உறவுகளில் இந்தியா தீவிர கவனம் செலுத்தி வருவதாகவும், பாதுகாப்பு தளவாடங்கள் விற்பனை மற்றும் அந்நாடுகளுடன் இணைந்து அவற்றை உற்பத்தி செய்வதில் ஈடுபாடு காட்டி வருவதாகவும் கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தனிப்பட்ட முறையில் அந்த நாடுகளுக்கு சென்று வந்ததும், அந்நாட்டின் தலைவர்களை இந்தியாவுக்கு வருமாறு அழைப்பு விடுத்ததும் இதில் முக்கிய பங்கு வகிப்பதாக திரு அனில் பத்வா குறிப்பிட்டார். ஓமன் உடனான இந்தியாவின் வர்த்தக தொடர்பு கடந்த 5000 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து வருவதாகவும், தற்போது வளைகுடா ஒத்துழைப்பு நாடுகளில் இந்தியாவுடன் வர்த்தக உறவு கொண்டுள்ள 3வது பெரிய நாடாக ஓமன் விளங்குவதாகவும் சிம்ரன் சோதி தெரிவித்தார். 2020-21 நிதியாண்டில் இருதரப்பு வர்த்தக உறவு $5.4 பில்லியன் மதிப்புள்ளதாக இருந்ததையும், 2022-23 நிதியாண்டில் அது $12.39 பில்லியன் உயர்ந்திருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். வேளாண்மை உட்பட பல துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயலாற்றினாலும், விண்வெளி செயல்பாடு போன்ற புதிய துறைகளில் இந்த உறவு கண்டுள்ள முன்னேற்றம் எப்படிப்பட்டது என்று அவர் கேள்வி எழுப்பினார். அதற்கு விண்வெளித்துறையில் இரு நாடுகளின் ஒருங்கிணைப்பு மிகுந்த நம்பிக்கையை ஏற்படுத்தும் விதமாக இருப்பதாக திரு அனில் பத்வா தெரிவித்தார். இந்தியாவில் உள்ள முக்கியமான கல்வி நிறுவனங்களின் தலைவர்களுக்கு ஓமன் அழைப்பு விடுத்ததையும், விண்வெளித்துறையில் இருதரப்பு உறவு அடுத்த கட்டத்தை எட்டியிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். விரைவில் ஓமன் நாட்டின் செயற்கைக்கோளை இந்தியா செலுத்தவிருப்பதாகவும், இதன் வழியே பிற நாடுகளும் இதுபோன்ற முயற்சிகளில் பங்கேற்கும் என்றும் அவர் தெரிவித்தார். சுகாதாரத்தை பொறுத்தவரை இந்திய மருந்து நிறுவனங்கள் ஓமனில் முதலீடு செய்வதை அந்நாடு விரும்புவதாக திரு அனில் பத்வா கூறினார். இதன் மூலமாக குறைந்த விலையில் மருந்துகள் அங்கு கிடைக்கும் எனவும், வளைகுடா ஒருங்கிணைப்பு நாடுகளுடன் இருதரப்பு சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் நிகழும்போது இந்திய நிறுவனங்கள் ஓமனில் விற்பனையகங்களை அமைத்து லாபம் காணும் வாய்ப்பு உருவாகும் எனவும் அவர் தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து G20 உச்சி மாநாட்டில் இந்தியாவின் சிறப்பு விருந்தினராக ஓமன் நாட்டின் துணை பிரதமர் கலந்து கொண்டதை பத்திரிகையாளர் சிம்ரன் சோதி நினைவூட்டினார். இந்தியாவின் தலைமையில் நடைபெற்ற G20 உச்சி மாநாட்டு நிகழ்வுகளில் ஓமன் பிரதிநிதிகள் பங்கேற்றது எத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்தது என்று திரு அனில் பத்வாவிடம் அவர் கேள்வி எழுப்பினார். மாபெரும் வளங்களை கொண்டுள்ள சிறிய நாடான ஓமன் இந்தியாவுடனான வர்த்தக உறவுகளில் மிகப்பெரிய பங்கு வகிக்கும் விருப்பம் கொண்டிருப்பதையே இது காட்டுவதாக திரு அனில் பத்வா கூறினார். இந்தியாவைச் சேர்ந்த அமைச்சர்களுடன் அந்நாட்டின் பிரதிநிதிகள் மேற்கொண்ட பேச்சுவார்த்தைகளின் பலன் வரும் ஆண்டுகளில் தெரியவரும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். அதையடுத்து வளைகுடா பகுதியில் இந்தியாவுடன் வலுவான பாதுகாப்பு உறவு கொண்ட நாடாக ஓமன் திகழ்வதாக பத்திரிகையாளர் சிம்ரன் சோதி தெரிவித்தார். அந்நாட்டில் சீனா காலூன்ற முயற்சித்து வரும் சூழலில் இந்தியாவுடனான இருதரப்பு உறவு எப்படிப்பட்ட முன்னேற்றங்களை காணும் என்று அவர் கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளிக்கும் விதமாக பேசிய திரு அனில் பத்வா, ஓமன் நாட்டுடன் விமானப்படை, ராணுவம் மற்றும் கடற்படை சார்ந்த கூட்டு நடவடிக்கைகளில் இந்தியா ஈடுபட்டு வருவதாக தெரிவித்தார். இருதரப்பு பாதுகாப்பு படை சார்ந்த பயிற்சிகள் ஓமனில் தொடர்ந்து நடைபெற்று வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். பாதுகாப்பு தளவாடங்கள் விநியோக ஒப்பந்தத்தை இரு நாடுகளும் மேற்கொண்டிருப்பதாக திரு அனில் பத்வா தெரிவித்தார். ஓமன் நாட்டுடன் மேற்கொண்டுள்ள சிறப்பு ஒப்பந்தத்தின் மூலமாக அங்குள்ள டுகும் துறைமுகத்தை நமது படைகள் பயன்படுத்திக் கொள்ளும் வாய்ப்பு ஏற்பட்டிருப்பதாக கூறினார். சீனாவை காட்டிலும் இந்தியாவுடன் கைகோர்ப்பதையே அந்நாடு விரும்பும் என்று தாம் கருதுவதாக திரு பத்வா குறிப்பிட்டார். எதிர்காலத்தில் நிகழும் மாற்றங்களை கணிக்க முடியாத போதும் இருதரப்பு பாதுகாப்பு ஒத்துழைப்பில் இந்தியா முழு கவனம் செலுத்தும் என்று அவர் தெரிவித்தார். கடற்படை சார்ந்த உபகரணங்கள், விமானப்படை சார்ந்த சேவைகளை இதற்கு முன்னர் ஓமன் நாட்டுக்கு இந்தியா வழங்கியதை அவர் நினைவு கூர்ந்தார். பாதுகாப்புத்துறை சார்ந்த உற்பத்தியில் இந்தியா ஆர்வம் காட்டி வரும் தற்போதைய சூழலானது பாதுகாப்பு தேவைகளில் ஓமன் நாடானது நம் நாட்டை சார்ந்தியங்கும் நம்பிக்கையை பெருக வைப்பதாக திரு அனில் பத்வா தெரிவித்தார். நிகழ்ச்சியில் பங்கேற்ற முன்னாள் வெளியுறவுத்துறை அதிகாரி திரு அனில் பத்வாவுக்கு நன்றி தெரிவித்து விவாதத்தை நிறைவு செய்தார் பத்திரிகையாளர் சிம்ரன் சோதி. நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்பாட்லைட்.